Hi children, welcome to Math Rhythm. This is Chapter 1 Set Language of Class 9 Maths. இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல first and second question solve பண்ணலாம். Okay, exercise 1.3ல first question நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Using the given Venn diagram, write the elements of நமக்கு சில செட்ஸ் கொடுத்து அந்த செட்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வென் டயக்ராம்ல இருந்து நம்ம பார்த்து எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த வென் டயக்ராம்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அவுட் சைடில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்சல் செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ். யூனிவர்சல் செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு எழுத சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். ஓகே, இப்போ ஏன்ற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்ற இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதிடணும். அதே மாதிரி பின்ற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சர்க்கிள் பி இருக்கு இல்லையா, இந்த பின்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதிடணும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் காமன் ஏரியா எது? இந்த ஏரியா இல்லையா, இந்த ஏரியா தான் ரெண்டு சர்க்கிள்க்கும் உள்ள காமன் ஏரியா. ஸோ இன்டர்செக்ஷன் கொடுத்துருந்தா நம்ம என்ன எழுதுவோம், ரெண்டு செட்லையும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காமன் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியால என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஏன்ற சர்க்கிள்லையும் பின்ற சர்க்கிள்லையும் ரெண்டு சர்க்கிள்லையுமே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிடணும். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏன்னு கொடுத்துருக்காங்களா, ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எழுத சொல்லியிருக்காங்க. இந்த வென் டயக்ராமில் சர்க்கிள் ஏக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். சர்க்கிள் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 10, 8, 4, 7 இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம செட் ஏல எழுதணும். இதை நம்ம ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 4, 7, 8, 10. கரெக்டா? நெக்ஸ்ட்டு செட் பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பின்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா, சர்க்கிள் பி இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் பிக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். சர்க்கிள் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 இருக்கு, 7 இருக்கு, 9, 6, 3, 11 இருக்கு இல்லையா. இந்த எல்லா எலிமெண்ட்ஸையுமே எழுதணும். ஓகே, இதை ஆர்டர் எழுதிக்கலாம் நம்ம. பி இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 7, 9, 11. பீன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, பீன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்களா. ஏ யூனியன் பினா ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணிடணும். அப்போ இந்த ரெண்டு சர்க்கிள்குள்ளேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதிடணும். ஓகே, எழுதிடலாமா? இந்த ரெண்டு சர்க்கிள்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 2 இருக்கு, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11 இருக்கா. இதை வந்து நம்ம ஆர்டரா எழுதிக்கலாம். ஏ யூனியன் பி வந்து 2, 3, 4, 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 6 எழுதியாச்சு, 7 எழுதியாச்சு, 8 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 9, 10, 11 இல்லையா. 9, 10, 11 இதுதான் வந்து ஏ யூனியன் பி. புரியுதா? ஏ யூனியன் பினா ரெண்டு சர்க்கிள்குள்ள உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே செட்டில் எழுதிடணும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னன்னா, ஏன்ற செட்லையும் பின்ற செட்லையும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். இப்போ இந்த வென் டயக்ராம்ல ஏன்ற சர்க்கிள்க்கும் பின்ற சர்க்கிள்க்கும் காமன் ஏரியா எது? இந்த ஏரியா தான் ரெண்டு சர்க்கிள்க்கும் காமன் ஏரியா இல்லையா. அப்போ இந்த ஏரியாவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பியில் நம்ம எழுதணும். அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் எழுதணும்? 4ம் 7ம். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 4 and 7. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் தே ஆர் காமன் டு போத் செட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்களா. ஏ மைனஸ் பின்றது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஏன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்ற செட்டில் நமக்கு 2, 4, 7, 8, 10 இருக்கா. மைனஸ் பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3, 4, 6, 7, 9, 11 இருக்கு. இப்போ இந்த பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது ஏன்ற செட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். அப்போ இந்த வென் டயக்ராம் வச்சு நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த பின்ற சர்க்கிளில் உள்ள எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த ஏன்ற சர்க்கிளில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ இதை மட்டும் எழுதணும். இதுதான் ஏ மைனஸ் பி. புரியுதா? பின்ற சர்க்கிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே விட்டுறணும். விட்டுட்டு ரிமைனிங் வந்து நமக்கு ஏன்ற சர்க்கிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அப்போ நமக்கு ஏன்ற சர்க்கிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 8, 10 இருக்கா. இதுதான் ஏ மைனஸ் பி. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2, 8, 10. ஓகேவா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ பண்ணணுமா. பி மைனஸ் ஏ எப்படி பண்ணணும்னா,
பியிலேருந்து ஏ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போ ஏன்ற சர்க்கிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக விட்டுறணும். விட்டுட்டு பின்ற சர்க்கிளில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும் இல்லையா? அப்போ பி மைனஸ் ஏனா 3, 6, 9, 11 மட்டும் வரும். ஓகே, 3, 6, 9, 11 புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ஏ டேஷ் எழுதணுமா? ஏ டேஷ்ன்றது எப்படி எழுதணும்னா, இந்த ஏன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இந்த யூனிவர்சல் செட், அதாவது இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள்குள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எழுதணும். அப்போ இந்த ஏன்ற சர்க்கிள்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுறலாம். விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கு? 9, 6, 3, 11, 1, 12 இருக்கா? இது எல்லாமே ஏ டேஷ்ல வரும். ஓகேவா? யூனிவர்சல் செட்ல ஏல உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதணும். யூனிவர்சல் செட்டுங்கிறது இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்சல் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ். ஓகே, ஏ டேஷ்ல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? இந்த 9, 6, 3, 11 வரும். அதுக்கப்புறம் 1, 12 வரும் இல்லையா? இதை நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 9 அண்ட் தென் 11, 12. இதுதான் ஏ டேஷ். அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ பி டேஷ் நம்ம எப்படி எழுதணும்? ஏ டேஷ்க்கு எப்படி ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தவிர யூனிவர்சல் செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணுமோ அதே மாதிரி பி டேஷ் எழுதும் போது பின்ற சர்க்கிள்ல உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். பின்ற சர்க்கிள்ல உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுறலாம், இந்த சர்க்கிள்ல உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுறலாம். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, 10 இருக்கு, 8 இருக்கு, 1 இருக்கு, 12 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பி டேஷ்ல வரும். இதை நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். 1, 2, 8, 10, 12. ஓகேவா? பி டேஷ் இப்போ எப்படி எழுதணும்னு தெரியுதா? நெக்ஸ்ட் 9th ஒன் என்ன கேட்டிருக்காங்க? யூனிவர்சல் செட் கேட்டிருக்காங்களா? யூனிவர்சல் செட்ன்றது இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்சல் செட்ல வரும். ஓகே, அப்போ நமக்கு இந்த 1, 12, 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11 இது எல்லாமே யூனிவர்சல் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தான். ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதிடணும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். அப்போ 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? இதுதான் யூனிவர்சல் செட். வென் டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி செட்ஸ் எழுதணுன்றது புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ அண்ட் பின்னு 2 செட் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ஏ யூனியன் பி எழுதணும். ஏ யூனியன் பினா நம்ம 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதிடணும். 2 செட்லேயுமே ஒரே எலிமெண்ட்ஸ் வந்ததுன்னா அது 1 டைம் நம்ம எழுதினா போதும். இங்கே வந்து ஏன்ற செட்டில் 2 இருக்கு, பின்ற செட்லையும் 2 இருக்கு. அப்போ அதை நம்ம 1 டைம் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ 2. நெக்ஸ்ட்டு இங்கே 6 இருக்கு, இங்கே 5 இருக்கு. ஸோ நம்ம 5, 6 ரெண்டையுமே எழுதணும். ஓகே, 5, 6. நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 10 இருக்கு, இங்கே 14 இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம எழுதணும். 10, 14. நெக்ஸ்ட்டு இங்கே 14 இருக்கு, இங்கே 16 இருக்கு. நம்ம 14 ஆல்ரெடி எழுதிட்டதுனால 16 மட்டும் நம்ம எழுதிக்கலாம். புரியுதா? ஏ யூனியன் பினா 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். 2 செட்லையும் ஒரே நம்பர்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம 1 டைம் எழுதுனா போதும். அதனால தான் நம்ம 2 1 டைம் எழுதியிருக்கோம், 14 1 டைம் எழுதியிருக்கோம். ஏன்னா 2ம் 14ம் 2 செட்லையுமே காமனா இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் காமனாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுதணும். அப்போ இந்த சம்மில் ஏன்ற செட்லையும் பின்ற செட்லையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 செட்லையுமே 2 இருக்கு, 2 செட்லையுமே 14 இருக்கு. அப்போ 2 and 14 தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. யூனியன்னா நம்ம 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இன்டர்செக்ஷன்னா நம்ம 2 செட்லையும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்களா? ஸோ ஏ மைனஸ் பினா ஏல வந்து பியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஏல என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ பியில் 2 இருக்கா, ஏலையும் 2 இருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ணிடலாம். பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் 5 வந்து ஏல கிடையாது, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 14 வந்து ஏல இருக்கா, ஸோ அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 16 வந்து ஏல கிடையாது, ஸோ அதை விட்டுறலாம். அப்போ பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் நம்ம ஏல கிராஸ் பண்ணிட்டா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 6 and 10 இருக்கா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஏ மைனஸ் பினா 6, 10 வரும். புரியுதா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பி மைனஸ் ஏனா பின்ற செட்ல இருந்து ஏயோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பின்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 14, 16 கொடுத்துருக்காங்களா? மைனஸ் ஏன்ற செட்டில் 2, 6, 10, 14 கொடுத்துருக்காங்க. இப்போ
2 வந்து Bன்ற செட்டில் இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். 14ம் Bன்ற செட்டில் இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். 6 இல்லை, 10 இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். Bன்ற செட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 5ம் 16ம் இருக்குது. அப்போ B மைனஸ் ஏ வந்து நமக்கு 5,16 வரும். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஏன்ற செட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி இ யூ கொடுத்துருக்காங்களா? பின்ற செட் வந்து ஏ இ ஐ ஓ யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி எழுதணுமா? இப்போ ஏன்ற செட்லையும் பின்ற செட்லையும் உள்ள எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏ, இந்த ஏன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். பி சி இ யூ. நெக்ஸ்ட் பீன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணுமா? பீன்ற செட்டில் என்ன இருக்கு? ஏ இருக்கா? ஏ வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் இ இருக்கா? இயும் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், அதையும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஐ இருக்கு, ஐ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஓ இருக்கு, ஓ எழுதிக்கலாம். அடுத்தது யூ இருக்கா? யூவும் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஸோ அதையும் விட்டுறலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை ஆர்டராக எழுதிக்கலாம். ஏ பி சி இ ஐ ஓ யூ. புரியுதா? ஏ யூனியன் பி எப்படி எழுதணும்ட்டு. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஏலையும் பிலையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். ஏ ஒரு காமன் எலிமெண்ட்டா ரெண்டுலையும், அதை எழுதணும். நெக்ஸ்ட் ஈன்றது ஒரு காமன் எலிமெண்ட்டா ரெண்டு செட்லையும், ஸோ அதையும் எழுதணும். நெக்ஸ்ட் யூன்றது ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்கு இல்லையா? அப்போ ஏ இ யூ இது மூணும் தான் ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதும்போது இந்த 3 எலிமெண்ட்ஸை மட்டும் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா நம்ம ரெண்டு செட்லையும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு ஏ இ யூ வரும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ எழுதணும். ஏ மைனஸ் பினா ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ பி சி இ யூ இருக்கா? மைனஸ் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ இ ஐ ஓ யூ இருக்கா? இப்போ பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எது எது ஏல இருக்கோ அதெல்லாம் கிராஸ் பண்ணிடலாம். பியில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ இருக்கா? அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயும் இதில் இருக்க கிராஸ் பண்ணிடலாம். ஐ இல்லை விட்டுறலாம், ஓவும் இல்லை விட்டுறலாம். நெக்ஸ்ட் யூ இருக்கா? அதையும் கிராஸ் பண்ணிடலாம். அப்போ ஏ மைனஸ் பி நமக்கு என்னென்ன வரும்னா பி அண்ட் சி மட்டும்தான் வரும். பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஏல கிராஸ் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும்னா ஏ மைனஸ் பி நமக்கு கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி கமா சி. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பி மைனஸ் ஏ பண்ணணும். பி மைனஸ் ஏவும் அதே மாதிரி தான். பின்ற செட்டில் ஏ எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிராஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பின்ற செட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இ ஐ ஓ யூ கொடுத்துருக்காங்களா? மைனஸ் இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ பி சி இ யூ இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை பியில் கிராஸ் பண்ணிடலாம். ஏன்ற எலிமெண்ட் பியில் இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். பின்ற எலிமெண்ட் இல்லை, அதை விட்டுறலாம். சியும் இல்லை, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் இ இருக்கா? அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூவும் இருக்கு இல்லையா? பின்ற செட்டில், அதையும் கிராஸ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஐ அண்ட் ஓ மட்டும் இருக்கு. அப்போ பி மைனஸ் ஏ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஐ ஓன்னு கிடைக்கும். புரியுதா எப்படி எழுதுறதுன்ட்டு? ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ எப்படி எழுதணும்ட்டு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ இந்த சம்ல ரெண்டு செட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்களா? ஏன்ற செட் வந்து இட் இஸ் a set of all x such that x belongs to n and x is less than or equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க. x வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இருக்கணும்? less than or equal to 10 இருக்கணும். அப்போ 10 வரைக்கும் நம்ம எழுதணும் இல்லையா? ஓகேவா? இந்த நம்பர்ஸ் வந்து செட் ஏல இருக்கும். செட் பியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் a set of all x such that x belongs to whole numbers, wனா whole numbers and x is less than 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ whole numbers நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 and then 5. 6 எழுதக்கூடாது, ஏன்னா x வந்து less than 6ன்னு தான் கொடுத்துருக்காங்க. less than or equal to 6ன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம 6 இன்க்ளூட் பண்ணணும். இல்லைனா less than 6னா நம்ம 5ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? செட் ஏல வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால நம்ம ஏன்ற செட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செட் பியில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸோ அதனால பின்ற செட் வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும், பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு எழுதிக்கலாம். ஸோ ஏன்ற செட்டில் 1லேருந்து 10 வரைக்கும் வரும். பின்ற செட்டில் 0லேருந்து 5 வரைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ யூனியன் பி பண்ணணுமா? ஏ யூனியன் பினா இந்த ரெண்டு செட்லேயும் உள்ள நம்பர்ஸை எலிமெண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 0ல் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ 0 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 5 வரைக்கும் ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்குது, கரெக்டா? அப்போ ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 0 1 2 3 4 5 6
7 8 9 10 வரும். புரியுதா? A யூனியன் B வந்து ரெண்டு செட்லையும் உள்ள எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதணும். ரெண்டு செட்லையும் ஒரே எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஒன் டைம் எழுதுனா போதும். அதனால தான் நம்ம 1 2 3 4 5 ஒன் டைம் எழுதியிருக்கோம். ஓகேவா? அது இல்லாமல் அந்த 1 2 3 4 5 இல்லாமல் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0 இருக்கு, 6 7 8 9 10 இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம A இன்டர்செக்ஷன் B பண்ணணும். A இன்டர்செக்ஷன் Bன்றது நமக்கு ரெண்டு செட்லையும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும். ரெண்டு செட்லையுமே 1 2 3 4 5 காமனா இருக்கா? அப்போ அதை மட்டும் எழுதணும். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் நமக்கு A மைனஸ் B கேட்டிருக்காங்க. A மைனஸ் B நம்ம எப்படி பண்ணணும்? Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது Aல இருந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணிட்டு Aல உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். இப்போ Bல என்ன எலிமெண்ட் இருக்கு? 0 இருக்கு. அது Aல இல்ல, அதனால விட்டுறலாம். நெக்ஸ்ட் 1 Aல இருக்கா? அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 இருக்கு, அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 Bல இருக்கு, அதையும் கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4 Bல இருக்கு, அதையும் கிராஸ் பண்ணிடலாம். 5 Bல இருக்கு, அதையும் கிராஸ் பண்ணிடலாம். அதை தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் Aல என்னென்ன இருக்கு? 6 7 8 9 10 இருக்கு. ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். புரியுதா? A மைனஸ் B எப்படி பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் B மைனஸ் A பண்ணலாம். B மைனஸ் ஏன்றது ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் Bல ஏதாவது இருந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணிட்டு Bல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ ஏல வந்து இந்த 1 2 3 4 5 வரைக்கும் Bலையும் இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் கிராஸ் பண்ணிடலாம். ஸோ Bல ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கு? 0 மட்டும் இருக்கு. அப்ப B மைனஸ் ஏல நமக்கு 0 மட்டும் தான் வரும். புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to set of all letters in the word mathematics and B is equal to set of all letters in the word geometry. ஏன்ற செட் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ன்ற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு செட் எழுதணும். Bல வந்து நம்ம ஜியாமெட்ரின்ற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை ஒரு செட் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செட்டை எழுதிக்கலாம். ஏன்ற செட்டில் என்னென்ன வரும்? M A T H E. மறுபடியும் M தான் வருது, அதை நம்ம எழுத வேண்டியதில்லை, ஆல்ரெடி M எழுதியாச்சு. நெக்ஸ்ட் A இருக்கா? அந்த A ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதையும் எழுத வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் T இருக்கு, அந்த Tயும் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், ஸோ அதையும் எழுத வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் I இருக்கா? அந்த I எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் C இருக்கா? அந்த C எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் S இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Bன்ற செட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னு எழுதிக்கலாம். ஜியாமெட்ரி. ஸோ G இருக்கு, அதை எழுதிக்கலாம். E எழுதிக்கலாம். O எழுதிக்கலாம். M எழுதிக்கலாம். E வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் T இருக்கு, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் R, அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Y. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A யூனியன் B எழுதணுமா? A யூனியன் Bனா ஏல உள்ள லெட்டர்ஸையும் Bல உள்ள லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணணும். இப்போ ஏல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? M A T H E I C S. Bல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? G E O M T R Y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த M வந்து ரெண்டு செட்லேயுமே இருக்கு, அதை ஒன் டைம் எழுதுனா போதும். அதே மாதிரி ஈயும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு, அதை ஒன் டைம் எழுதுனா போதும். இந்த டீயும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு, அதை ஒன் டைம் எழுதுனா போதும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வரும்? M A T H E I C S. நெக்ஸ்ட் G, அடுத்தது E ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் O, அப்புறம் எம்மும் Tயும் ஆல்ரெடி எழுதியாச்சு, அதையும் விட்டுறலாம். அடுத்தது R, அடுத்தது Y. ஓகே, நம்ம ஆர்டரை எழுதிக்கலாமா? எப்படி எழுதணும்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ற செட்டில் உள்ள லெட்டர்ஸை அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த Bல உள்ள லெட்டர்ஸை கம்பைன் பண்ணும்போது இந்த ஏல ஆல்ரெடி எந்தெந்த லெட்டர்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் லெட்டர்ஸ் மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடணும். இப்போ எப்படின்னா M A T H E I C S தான் செட் ஏல எழுதியிருக்கோம் இல்லையா? இது கூட நம்ம Bன்ற செட்டில் உள்ள லெட்டர்ஸை கம்பைன் பண்ணணும். அப்போ நம்ம G எழுதிக்கலாம். E ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால விட்டுறலாம். நெக்ஸ்ட் O இருக்கு, O எழுதணும். M ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால விட்டுறலாம். T ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால விட்டுறலாம். நெக்ஸ்ட் Rயும் Yயும் எழுதிக்கணும். உங்களுக்கு ஆர்டரை எழுதுறது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனா ரெண்டுலையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு? M வந்து ரெண்டு செட்லேயுமே இருக்கு, Tயும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு, அண்ட் தென் ஈயும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு. ஸோ அப்போ A இன்டர்செக்ஷன் Bல என்னென்ன வரும்னா E M T. புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? நெக்ஸ்ட் நம்ம A மைனஸ் B பண்ணணும் இல்லையா? ஏன்ற செட்ல இருந்து Bல என்னென்ன லெட்டர்ஸ் ஏல இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஏல உள்ள ரிமைனிங் லெட்டர்ஸை மட்டும் எழுதணும். இப்போ இந்த Bல உள்ள G வந்து ஏல இருக்கா? இல்லை, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் E இருக்கு இல்லையா? ஈயை கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் O இல்லை, விட்டுறலாம். நெக்ஸ்ட் M இருக்கு இல்லையா? எம்மை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் Tயும் இருக்கு, அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் R இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் Y இருக்கா? இல்லை, அதையும் விட்டுறலாம்.
ஓகே, அப்போ ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது ஏன்ற செட்டில்? ஏ இருக்குது, ஹெச் இருக்குது, ஐ இருக்குது, சி இருக்குது, எஸ் இருக்குது. இதை அப்படியே எழுதிக்கலாம். ஏ, ஹெச், ஐ, சி, எஸ். புரியுதா? இதுதான் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு நம்ம பி மைனஸ் ஏ எழுதலாம். பி மைனஸ் ஏனா ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் பியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணிவிட்டு பியில் உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். ஏன்ற செட்டில் உள்ள எம் வந்து பிலே இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். ஏ வந்து பி செட்டில் கிடையாது, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் டி இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஹெச் இல்லை, அதை விட்டுறலாம். இ இருக்கா, இ இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐ இல்லை, விட்டுறலாம். சியும் இல்லை, விட்டுறலாம். எஸ்ஸும் இல்லை, விட்டுறலாம். அப்போ பீன்ற செட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஜி இருக்குது, ஓ இருக்குது, ஆர் இருக்குது, ஒய் இருக்குது. இதை மட்டும் எழுதணும். ஸோ ஜி, ஓ, ஆர், ஒய். புரியுதா எப்படி எழுதணும்ன்ட்டு? ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா? ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.